வெல்கம் பேக் டு சேனல். நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட அப்டேட் தான் வந்திருக்கு. அது என்ன மூவி தானே யோசிக்கிறீங்க? ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப ஒரு அதிகமான ஒரு ஃபேன் பேஸ், யங்ஸ்டர்ஸோட ஃபேன் பேஸ் இருக்காது ஆக்டர் கவின் அவர்கள். இவரோட ஸ்டார் படம் ரொம்ப பெரிய ஒரு ஹிட்னே சொல்லலாம். இந்த படம் கதையை தாண்டி இவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த படம் ரொம்ப பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. இதை தொடர்ந்து கவின் அவர்களோட ஜேர்னி எங்க இருந்தது வந்து தெரியும். நார்மலா ஒரு டெலிவிஷன் ஆங்கரா இருந்தாரு, அதுக்கப்புறம் சீரியல் பண்ணாரு, அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில என்ட்ரானார். இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஒரு ஹாரர் சென்ட்ரிக் மூவி பண்றாரு. கமர்ஷியல் படம் ரொம்ப பெருசா ஹிட் ஆகல, பட் ஹாரர் சென்ட்ரிக் மூவி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொடுத்தது. இதை தொடர்ந்து அவர் பண்ண படம் தான் டாடான்ற படம். டாடா படம் ரொம்ப பெரிய ஒரு ஃபீல் குட் மூவியா இருந்தது. நிறைய யங்ஸ்டர்ஸோட ஃபேன் பேஸை கவின் பிடிச்சது அந்த படம் மூலமா தான். இந்த படம் அவர் கெரியர்ல ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான படம் அது. இதை தொடர்ந்து இவரோட அடுத்த படம் தான் ஸ்டாரா இருந்தது. ஸ்டார் படத்துல 2 ஹீரோயின் எடுத்தது, ஒரு 2 ஹீரோயின் வச்சு ஒரு படம் பண்றாரா? இவன் நிறைய கதைகள் வந்தது, நிறைய பேசவும் பட்டது. இதுக்காக ஸ்டார் படத்துல இவர் பர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த படம் பண்ணாங்க. ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவர் படத்தை பத்தி வந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி இதுல என்ன ஆச்சுன்னா, ஸ்டார்ல மியூசிக் யுவன் சங்கர் ராஜா அவர்கள், யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தளபதி அவர்களுக்கு, தனுஷ் அவர்களுக்கு, ஜெயம் ரவி அவர்கள், இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஆக்டர்ஸ்க்கு போடுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் கவின்கோ போடுறாரு அப்படின்போது இவருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்தது. இதை தொடர்ந்து கவின் அவர்கள் நெக்ஸ்ட் படத்தோட அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். கவின் இந்த மாதிரி இவரோட கரியர் இப்போ அப்கிரேட் ஆயிட்டு இருக்கும் போது இவரோட அடுத்த படம் என்ன இருக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. கவின் அவர்கள் அடுத்த படத்தோட அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். கவின் அவரோட அடுத்த படத்தோட டேரக்டர் என்ன விஷ்ணு அவர்கள், இவரோட டைரக்ஷன்ல கவின் லீட் ரோல் பண்றதா சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இந்த படத்துல ஃபீமேல் லீடா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள். நயன்தாரா அவர்கள் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் ஆக்டர் இன் சவுத்னே சொல்லலாம். இப்போ பாலிவுட்லயுமே பண்ணாங்க, ஜவான் மூலமா ரொம்ப பெரிய ஒரு ஹிட்னே சொல்லலாம். இந்த மாதிரி இருக்க ஒரு லீடிங் ஆக்டர் கவின் அவர்களோட பேர் ஆகுறாங்க. இதுக்கு நிறைய கிரிட்டிசிசம்ஸ் இருந்தாலும் இந்த படத்துக்கான ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு. இது ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து என்ன, இது ஒரு சின்ன பையன் ஒரு ஏஜ் விமென்ட் ஒரு லவ் வந்தா லவ்க்கு ஃபாலோ ஆனா எப்படி இருக்குன்ற மாதிரி உனக்கு கதைகளும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பத்தின நிறைய ரூமர்ஸ் தான் வந்துட்டு இருந்ததே தவிர அஃபிஷியல் அப்டேட்ஸ் எதுவுமே வரல. இன்னுமே அஃபிஷியலா எதுவும் சொல்லல. ஆனா இந்த படத்தோட ஷூட்டிங் 22 ஜூலை ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பத்தி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ். லியோ படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவங்க தான். இந்த மாதிரி ரொம்ப பெரிய பட்ஜெட் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவங்க இப்போ திரும்ப கவின் படத்தை பண்றாங்கன்னா கவின் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு, கவினோட கெரியர்ல இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிலிமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்றாங்கன்றாங்க. இவங்க 2 பேரோட பேர் எப்படி இருக்கும்? இவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோ, இவங்க வந்து ஒரு ரொம்ப டாமினன்டான ஃபெமினிஸ்ட் ஒரு ரோல் பண்றவங்க. இவங்க 2 பேரோட காம்போ எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இந்த அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்னன்னா சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.